இன்டர்வியூவில் இருக்கிற ஒரு பெரிய மெத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2 to 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண உடனே நமக்கு வேலை கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கலன்னா நம்மளால அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃப்ரெஷராக இப்போ ஜாபில் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகிடுது. மற்றவங்கள பார்த்து அவங்களுக்குலாம் ஈஸியாக வேலை கிடைச்சிருச்சு, அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் டைமே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவங்க ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன், அவங்க இன்டெலிஜென்ட், அவங்க ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூங்கிறது ஒரே மெத்தடாலஜியில் இருக்க மாட்டாங்க. எப்படி டெக்னாலஜி பூம் ஆகுதோ, சேஞ்ச் ஆகுதோ, டெவலப் ஆகுதோ, அதே போல் இன்டர்வியூ எடுக்கிற மெத்தடாலஜியுமே ஒவ்வொரு செனாரியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அப்போது இப்போ கரண்ட்டாக எந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிற நாலேஜை நம்ம கெயின் பண்ணால் தான் இன்டர்வியூஸை நம்ம ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? இன்டர்வியூ மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 இன்டர்வியூஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இப்போ எந்த செனாரியோவில் கரண்ட் செனாரியோ என்ன, எப்படிலாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்கங்கிற நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட மிஸ் ஆகிற விஷயத்த நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அந்த மிஸ் ஆகிற நாலேஜை நம்ம பிளான் வித் ப்ராப்பர் ப்ராக்டிஸோட நம்ம கெயின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.